நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். जातो गतः पितृगृहात् व्रजमेदितार्थः हत्वा रिपून् सुतशतानि कृतोरुदारः उत्पाद्यतेषु पुरुषः क्रतुभिः समीजे आत्मानमात्मनिगमं प्रथयञ्जनेषु पृथिव्याः स वै गुरुभरं क्षपयन् कुरूणाम् अन्तः समुत्थकलिना युधि भूपचम्पवः दृष्ट्या विधूय विजये जयमुद्विघोष्य प्राच्योद्धवाय सपरं समगात्स्वधाम. கண்ணன் பிறந்ததே ஆச்சரியம், மறைந்திருந்து வளர்ந்ததே ஆச்சரியம், கம்சனை முடித்ததே ஆச்சரியம், 8 பெண்களையும் 16,100 பெண்களையும் கல்யாணம் பண்ணது அத்தியாச்சரியம், பகவத்கீதை உபதேசித்து பாரத யுத்தத்தை நடத்தினது ஆச்சரியம், ஆன காத்தோர் ஆன கொன்னது அந்நியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு குன்ன ஒன்னினால் ஆன காத்து மையரிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயவே. அவன் அவதரித்ததே மாயம். அழ்வார் எல்லாத்தையும் மாயங்கிறார். வேணும்னா பசுமாட்டினுடைய நெய்யை சாப்பிட்றார், அது பின்னாடியே போகிறார், காப்பாற்றுறார். வேணும்னா அந்த பசு உருவத்தில் ஒரு அசுரன் வந்தால் கொல்லவே கொன்னுடுறார். ஒரு யானையை ஓஹோன்னு கொல்றார், இன்னொரு யானைக்காக ஓடோடி போய் காப்பாற்றி கொடுக்குறார். ஒரு யானை குவலையாபிடத்தை கொன்னுட்டார், இன்னொரு யானை கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்காக ஓடுறார். ஒரு பசுமாட்டுக்கு பின்னாடி ஓடுறார், காப்பாற்றுறார். அதே வத்ச கபித்தாசுரர்கள் வந்தா, கண்ணுக்குட்டி வடிவத்தில் அசுரன் வந்தா கொன்னுடுறார். கண்ணா உன்னை நம்பவே முடியலையே, நீ என்ன பசுமாட்டுக்கு வேண்டியவனா வேண்டாதவனா, யானைக்கு வேண்டியவனா வேண்டாதவனா? கண்ணன் பதில் சொல்ற, நான் ஒருத்தருக்குமே வேண்டியவனும் இல்லை வேண்டாதவனும் இல்லை. அப்படி இருக்கலாமன்னா, யாரெல்லாம் என்னை வேண்டியவன் நினைக்கிறாளோ அவளுக்கு வேண்டியவன், யார் என்னை வேண்டாதவன் நினைக்கிறானோ அவனுக்கு வேண்டாதவன். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். ஆசையோட தொழப்போனோம்னா அவன் மெய்யனா இருக்கார், ஆசை இல்லாமல் தப்பான அபிப்பிராயத்தோட தொழப்போனும்னா அவனே பொய்யனாகி விடுகிறான். இனி கிருஷ்ண சரித்திரம் பார்ப்போம். கதிதோ வம்ச விஸ்தார பவதா சோமசூர்யயோ ராஜ்ஞாஞ்ச உபயவம்சியானாம் சரிதம் பரமாத்புதம் யதோச்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தம. ரொம்ப நானா கதை சொன்னீர், சூரியவம்ச கதை கேட்டுனுட்டேன், சந்திரவம்ச கதை கேட்டுனுட்டேன், இனிமே முக்கிய கதை வந்துடுத்துன்னு கேட்கறதுக்கு நான் ஆசையோடு இருக்கேன், சொல்லும் என்று சொன்ன பரீட்சத்துக்கு சொன்னார். ஒரே ஸ்லோகத்தில் கிருஷ்ண சரித்திரே சொல்லி முடிச்சிட்டார். பிறந்த நாள்லேருந்து கிடுகிடுகிடுன்னு சரித்திரம் சொன்னார். வேணும்னா ரிஷிகள் ஒரு ஸ்லோகத்திலையும் முடிச்சிருவா, வேணும்னா 1000 ஸ்லோகம் உட்காந்து எழுதுவா. ஒரே ஸ்லோகத்தில் சொல்லி முடித்தார். பரீட்சத்துக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. பிதா மகாமே சமரே ரமரஞ்சயை தேவவிரத்யாத்யதிரதைஸ்திமிங்கிலை திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டம் இதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். இந்த மாதிரி எனக்கு வேண்டிய சரித்திரத்தை சுருக்கிட்டீரே. எங்கள் தாத்தாவெல்லாம் நிச்சயமாக ஜெயிச்சிருக்க முடியாது. ஒன்று பீஷ்மரையும் துரோணரையும் ஜெயிக்க முடியுமா? அவள்லாம் திமிங்கில மாட்டோம், இவெல்லாம் குட்டி மீனாட்டம். ஆனால் எங்கள் தாத்தா அர்ஜுனன் எழுந்து நின்று ஜெயிச்சிருக்காருன்னா யாராலே? கண்ணனாலன்னா ஜெயிச்சார். அவன் தேரோட்டியாக இருந்து உபதேசிக்கவே எங்கள் பெரியவர் ஜெயிச்சார். மேலும் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா யாராலே? என் தாயார் கர்ப்பத்திலேருந்து கறிக்கட்டையாக நான் வெளியில் வந்து விழுந்தேன். இந்த கண்ணன் திருவடி பட்டுன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். அப்போ என்னை பார்த்தாலும் என்னுடைய தாத்தாவை பார்த்தாலும் கிருஷ்ண சரித்திரத்தை நன்னா கேட்கணும். அதை போய் சுருக்கிட்டீரே, சொல்லும் என்ன கேட்கிறான் பரீட்சித்து. அவர் பதில் சொல்கிறார், உன்னையோ ராஜா, உனக்கு எவ்வளவெல்லாம் பசி தூக்கம் இருக்குமோ, எல்லாம் ரொம்ப சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவாளோ இல்லையோ. அரசன்னா சும்மா இருப்பாளா? எப்பப்போ படுத்துக்கணுமோ படுத்துக்கணும், சாப்பிடச்சே சாப்பிடணும், தூங்கச்சே தூங்கணும், நாமே இப்படி தான் பார்த்துக்கணும். அப்போ சக்கரவர்த்தி தங்க குழந்தைகளை பார்த்துக்க மாட்டாரா? அப்பேற்பட்ட சொகுசு உனக்கு. அதனால தான் சரி உன்னால் உட்கார முடியுமோ முடியாதுன்னு சொன்னேன். நான் ரிஷி, எனக்கு கட்டம் இல்லை, எத்தனை நாள் பேச சொன்னாலும் நான் பேசிட்டுப்பேன். நீ க்ஷத்திரியன் ராஜா, உனக்கு படுக்க போகணுமாண்ணா? அவன் பதில் சொன்னான், எனக்கு சாப்பாடு கிடைச்சிடுத்து, எனக்கு பானம் கிடைச்சிடுத்து, தூக்கம் கிடைச்சிடுத்து, அதனால தான் திரும்ப திரும்ப கேட்க ஆசைப்பட்டேன். எப்போ சாப்பிட்டேன்னார் சுகர். நீர் இதோ கொடுத்துட்டே இருக்கிறேன், அமுதத்தை நான் சாப்பிட்டுட்டே இருக்கேனே. பிபந்தன் தன் முகாம்போஜ சுத்தம் ஹரிகதாமிருத்தம். ஹரிகதையாகிற அமிர்தத்தை குடிக்க எனக்கு பசி தாகம் ஒன்றுமே இல்லை. ஜனமேஜயன் வைசம்பாயனர் 2 பேரும் மகாபாரத கதையை பேசிக்கிறார். ஆச்சரியமான அர்த்தம், அதனால் சேர்த்து சொல்கிறேன். இப்போ ஜனமேஜயன் கேட்டுருக்கார், வைசம்பாயனர் சொல்லிட்டு இருக்கார். மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் கேட்க மாட்டேன்னு முடியாமல் முதல்ல ஜனமேஜயன், நான் ராஜா எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, என்னால் கேட்க முடியாதுன்னா. அவர் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன்னார். சரின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஆவலாக சொன்னதில் இன்னும் என்னன்னு இழுத்துன்னு போச்சு. 18 பருவம் முடிஞ்சது, 1.25 லட்சம் ஸ்லோகம் ஆயிடுத்து. அவர் முகத்தையே பார்த்துன்னு ராஜான்னு கேட்டுட்டே இருக்கான். ஒரு ஸ்லோகம் கேட்க மாட்டேன்னா. கடைசியில் எல்லா ஸ்லோகத்தையும் கேட்டுட்டு இவர் சொல்கிறார், தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதி ஹாஸ்தி தது அந்நத்திர என் நேஹாஸ்தி ந தத் குவச்சித்து. அறம் பொருள் இன்பம் வீடு 4ஐயும் அரசே அவனுக்கு சொன்னேன். மகாபாரதம் இல்லாததே கிடையாது. இந்த 4க்குள் உனக்கு எது பிடிச்சது சொல்லேன்? தர்மமா, அர்த்தமா, காமமா, மோக்ஷமா? ராஜா கை கூப்பிண்டான். அவர் விழுந்து நமஸ்கரித்து சொன்னான், இந்த 4மே எனக்கு புருஷார்த்தமாகவே படலேன்னுட்டான். இந்த 4 தான் இருக்குது தர்மத்திலே, நீ அதான் புதுசாக கண்டுபிடிக்க போறியான்னார்.
இந்த 4 எனக்கு வேண்டாம், இந்த 4ம் இருக்கிற மகாபாரத கதையை நீர் இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கணும். இது மட்டும்தான் எனக்கு புருஷார்த்தம். எனக்கு அறம்பொருள் இன்பம் வீடு 4மே வேண்டாம். ஒரு மகாச்சாரியர் உபதேசிக்கிறார்னா கேட்கறத காட்டில் நமக்கு என்ன புருஷார்த்தம் சொல்லுங்க? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். அதையும் கண்ட விஷயத்தை கேட்காம கண்கண்ட கண்ணனை பற்றி சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ. அதனால பிபந்தம் தன் முகாம்போஜ அச்சுத்தம் ஹரிகதாமிருத்தம், ஹரிகதையாகிற அமிர்தத்தை பருகின்றிருக்கேன், மேலும் சொல்லும்னு கேட்டார். வாசுதேவ கதா பிரஷ்ன புருஷான் ஸ்திரீன் புனாதி வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்துன்னு தத் பாதசலிலம் யதா. மேற்கொண்டு சுகாச்சாரியர் சொல்றார், நன்கு கேட்டாய் அரசனே, வாசுதேவனுடைய கதையை யார் சொல்லுகிறார்களோ, யார் கேட்கிறார்களோ, யார் சொன்னு தூண்டினார்களோ அத்தனை பேருக்கும் 27 தலைமுறைக்கும் புண்ணியம். வர்த்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ருன்னு, வக்தாரம் சொல்றவன், பிருச்சகன் கேட்கறவன், ஸ்ரோத்ருன்னு அதாவது சொல்லுன்னு ஒருத்தர் தூண்டினாரோ இல்லையோ அவர் பிருச்சகன், ஸ்ரோத்ருன்னு கேட்டுட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் எல்லா தலைமுறைக்கும் புண்ணியம். இதே போல திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தத்தை தத் பாதசலிலம் யதா, கண்டாலோ குளித்தாலோ குடித்தாலோ 27 தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் இல்லையோ. அதை போலத்தான் வாசுதேவனுடைய கதை. கேட்டீர், இதோ சொல்லுகிறேன். தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடந்தது. கம்சன் தேவகிக்கு கூட பிறந்தவன் அல்லவா. தேரில் உட்காத்தி வச்சு தேரோட்டியாக ஓட்டின்னு வரார். ஒரு சுவாமி வேடிக்கையாக சொன்னார், மாமா செய்கிற தொழிலைத்தான் மருமகம் பண்ணுவோம் தெரியுமோ. சுவாமி இது எங்கேன்னு சுவாமி கண்டுபிடிச்சு எப்படி தெரிஞ்சுட்டீர்னா, தோ கம்சன் தானே மாமா, மருமகன் கண்ணனும் இல்லையோ, இவர் தேரோட்டினா அவரும் தேரோட்டிட்டார் பாருங்க. இது முதல்ல இந்த கம்சன் தேரோட்ட போகவே கண்ணன் கடைசி 2 பேருமே தேரோட்டிகள் அல்லர்கள். ஆனால் மாமா பண்ணார்னுட்டு ஒரு நப்பாச்சு அதில். அதனால் கண்ணனை விடாத பண்ணிட்டாரோ இல்லையோ. ஏதோ ஒரு ஊரில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டு பெண்ணு கர்ப்பவதியாக இருந்தா, குழந்தை பிறக்கணும். என்னமோ அன்னைக்கு ஒரு நாள் குறுக்கு நடுக்கும் அப்பா அம்மா போயிட்டு வந்திருந்தா. பூர்ண கர்ப்பிணி, பிரசவத்துக்கு நாள் குறிச்சிட்டா. என்ன ஏதான ஆபத்தா என்னன்னு அடி எனக்கு புரியல. என்னான்னு கிட்டக்க போய் கேட்டேன். அவர் சொன்னார், நீ கொஞ்சம் நாள் தள்ளுவிட்டா தேவலை, நாளைக்கு பிறந்தா தேவலைன்னார். சுவாமி நீங்கள்லாம் எப்போ சர்வேஸ்வரன் ஆகிட்டீர், பிறக்கிறதுக்கெல்லாம் நாள் குறிக்க, அதது பிறக்கும்போது தான் பிறக்கும். இன்னும் அது 2 மட்டும்தான் பெருமாள் நம்மகிட்ட விடலை. பிறப்பையும் விடலை, இறப்பையும் விடலை. இன்னும் அதையும் எடுத்துனுட்டோம்னா இருக்கிற செருக்கு போராதுன்னு எல்லாம் இவனே ஆரம்பிச்சிருவனும் இல்லையோ. ஏன் அந்த மாதிரி நினைக்கிற இல்லை. இன்றைக்கி ரோஹிணி தாண்டிவிட்டா நல்லது. ரோஹிணியில் குழந்தை பிறந்துடுத்து மாமாவுக்கு ஆகாதான். அதனால் என் பிள்ளைக்கு என்ன ஆபத்தோ கவலையாக இருக்குன்னா, அப்படி எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. ரோஹிணியில் குழந்தை பிறந்தாலாம் மாமாவை அடிச்சிரும்னு சொல்லிண்டா, உலகத்தில் எத்தனை குழந்தைகள் ரோஹிணியில் பிறக்கும்? பிறக்கிறச்சே மொத்த மாமாவும் உசிரவண்ணம்னா இது என்ன நடக்கிற காரியமாக சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரோஹிணியில் குழந்தை பிறந்தாலாம் மாமாவை அடிச்சிரும்னு சொல்லிண்டா, உலகத்தில் எத்தனை குழந்தைகள் ரோஹிணியில் பிறக்கும்? பிறக்கிறச்சே மொத்த மாமாவும் உசிரவண்ணம்னா இது என்ன நடக்கிற காரியமாக சொல்லுங்க. ஆனால் அடி என் பதில் சொல்லணும் இல்லையா அவருக்கு. ஆனால் இப்படி சொன்னேன், நீங்கள் ரோஹிணியை பற்றி கவலைப்படாதீங்கோ, ரோஹிணியில் தாராளமாக குழந்தை பிறக்கட்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், மாமா கம்சனாட்டம் இருந்தால் மருமா ரோஹிணியில் பிறக்கணுங்கிற அவசியமே இல்லை. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மாமா அடிபடத்தான் போகிறார். ஏன்னா அவர் கம்சனாட்டம் இருக்கக்கூடாது இல்லையோ. நாம் பாட்டுக்கு ரோஹிணி மட்டம், ஆயில்யம் மட்டம், மூலம் மட்டம், தேவையற்ற பேச்செல்லாம் சொல்லவே கூடாது. அஷ்டமியில் தான் கண்ணன் பிறக்க போகிறார், நவமியில் தான் ராமனே பிறந்தார். அஷ்டமி நவமின்னா எத்தனையோ விஷயத்துக்கு வேண்டாம்னு விலக்கியிருக்கா, உண்மைதான். ஆனால் நம்ம எடுத்ததுக்கெல்லாம் அஷ்டமி நவமி பார்க்கக்கூடாது. இப்போ கல்யாணம் அஷ்டமி நவ பண்ணேன் சொல்ல மாட்டான், ஏதோ சம்பிரோக்ஷணம் அஷ்டமி நவவில் பண்ணேன் சொல்ல மாட்டான். அதுக்குன்னு எல்லாத்துக்கும் நான் தும்மனாம்னு இருக்கேன், அஷ்டமியில் தும்மலாமோ அப்படின்னு கேட்டால், இன்னும் எதற்கெடுத்தாலும் ஜாதகத்தை கையில் எடுத்துன்னு ஜோசியரையே தேடிட்டு போகிறோம். பெண்களுக்கு பெண்ணு பிள்ளை தேடுறேன்னுட்டு அவாவா தாயார் இப்போ பெரிய ஜோதிஷ சாஸ்திர விற்பனர்கள் ஆயிட்டா. அவாவாளே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வைத்தியமாக நமக்கே மருந்தெல்லாம் தெரியும், ஜோதிகமாக நமக்கே எல்லாம் தெரியும். செய்யவே கூடாது. அதுக்குன்னு யார் வாசிச்சிருக்காளோ. உண்மையாக ஜோதிஷம் யார் தெரியுமா பார்க்கணும்? நன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணவன் தான் ஜோதிஷ சாஸ்திரத்தையே தொடர்ந்து. வேதத்துக்கு அங்கம், அங்கேயே தெரியாமல் அங்கத்தை மட்டும் ஒருத்தர் தொடலாமா? முதல்ல அங்கி தெரியணும். சதுர்வேதத்துக்கு 6 அங்கங்கள், சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த 6ல் ஒன்று தான் ஜோதிஷம். வேதத்தையே அத்தியனம் பண்ணலை, ஆனால் நான் ஜோதிஷ சாஸ்திரத்தை பண்ணிட்டேன்னு சொன்னால் இது ஒத்தே வராது. ஆனால் இப்போ நம்ம இதெல்லாம் பேசினோம்னா நமக்கு தான் விஷயம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது. சாஸ்திரம் வாசிச்சிருக்கணும். ரொம்ப நூற்றும் ஜாதகம் பார்த்து பிரயோஜனமே இல்லை. ஏதோ இருக்குது பார்த்தோம், ஜாதகம் பொருந்திருக்கு பண்ணணும். மிச்சத்தை பெருமான் திருவடிகளே சரணம்னு தான் விட்டாகணும். வேதாந்த தேசிகம் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு அர்த்தம் சொல்கிறார். விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமானாம் त्वदङ्ग्रि ராஜீவ ரஜக்கணானாம் பூயான் பிரசாதா மயி நாத பூயாத். அவள் என் தள்ளெழுத்தை மாற்றுவாங்கிறதுக்காக ஜோசியக்கார்ட்ட போய் சொல்கிறேடே, நான் போகிறேன்.
அவருக்கு என்ன வேணால் கொடுக்குறேன், என்ன சேவை வேணால் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இந்த நாள்னு போட்டிருந்தா அவர் மாற்றி எழுதி தரணும், தருவர்னா போகிறேன்னார். அதனால அஷ்டமின்னா மோசம், நவமின்னா மோசம்னா, அஷ்டமியில் தான் கண்ணன் பிறந்தார், நவமியில் தான் ராமனே பிறந்திருக்கார். ஆனாலும் நாம் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். விசாக நட்சத்திரம் சுமார் தான், யாரும் பெருசாக ஒத்துக்க மாட்டா. நம்மாழ்வார் அவதாரமே விசாக நட்சத்திரத்தில் தான், மூலம் சுமார் தான், மணவாள மாமனிகள் அவதாரமே மூல நட்சத்திரத்தில் தான். ஏன் அப்படி பார்த்தா திருவாதிரையே சுமார் தான், புனர்வசுவே சுமார் தான். ராமன் பிறந்ததே புனர்வசு தான், ராமானுஜர் பிறந்ததே திருவாதிரை தான். ஆர்திரா நட்சத்திரங்கிறது ஆர்த்ததா, நரைந்திருக்கிற உள்ளத்தவர்கள் பிறந்த சொல்லியோ. அதனால் அஷ்டமியில் பகவான் அவதரிக்க போகிறார். ஏன்ற சரித்திரம் பார்ப்போம். தேர் ஓடின்னு இருக்கு, கிடுகிடுகிடுன்னு போகிறச்சே ஆகாசவாணி அங்கேருந்து ஒலிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. கம்சன் முதலானோர் படுத்துற பாடு தாங்காமல் தேவர்களெல்லாம் போய் பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், வசுதேவ கிரகே சாட்சாத்து பகவான் புருஷப்பரா ஜனிஷ்யத்தே தத்பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா வாசுதேவ கலானந்தா சஹசிரவதனா ஸ்வராட் அக்ரதோ பவிதா தேவா ஹரேஹே பிரிய சிகீர்ஷயா. கவலைப்பட வேண்டாம் தேவர்களே. பெருமான் என்ன பண்ணாராம், தன்னுடைய தலைமுடியிலேருந்து 2 எடுத்து பூலோகத்தில் போட்டாராம். ஒன்று வெள்ளை முடி, ஒன்று கருப்பு முடி. கருப்பு முடியின் அம்சமாக கண்ணன் நாம் பிறப்போம், வெள்ள முடியாக பலராமன் பிறப்பான். ஆதிசேஷ அவதாரமாகவே பலராமன் இருப்பான்னு பெருமாள் தேவர்களுக்கு சொன்னார், சமாதானப்படுத்தினார், அனுப்பிச்சி விட்டுட்டார். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா, நீ எங்கே பிறப்பாய்னு கேட்ட, நான் மதுரப்பட்டினத்தில் பிறப்போம். மதுரா பகவான்யத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரேஹே ராஜதானி ததஸ்ஸாபூத் சர்வ யாதவ பூபுஜாம் தேவக்கியா சூர்யா சார்த்தம் பிரயாணே ரதம் ஆருகத். நாம் மதுரையில் பிறப்போம், யதுகுலத்தில் பிறப்போம், கவலை வேண்டாம்னு கண்ணன் சொல்லி வைகுந்தத்திலேருந்து பெருமாள் அனுப்பிச்சார். எல்லாரும் வந்துட்டா. கல்யாணம் நடந்தது. கம்சன் தேரில் ஏற்றி வச்சுட்டு போகிறார். உக்ரசேன சுத கம்சா ஸ்வசுஹு பிரிய சிகீர்ஷயா ரஷ்மீன் ஹயானாம் ஜக்ராஹ ரௌக்மை ரதசதைர்விதா சதுஷதம் பாரிபருகம் ராஜானாம் ஹேமமாலினாம். கல்யாணத்துக்காக ஒரே தானம் தர்மம். என்னென்ன தர்மம் பண்ணாலும் சதுஷதம் பாரிபார்கம், 400 பாரிபார்கம். கஜானாம் ஹேமமாலினாம், யானைகளை கொடுத்தார். அஸ்வானாம் அயுத்தம், 10,000 குதிரை தானம் பண்ணார். 18,000 தேர்களை தானம் பண்ணார். 200 பேர் தாசிகளை தானம் பண்ணார். இவா இத்தனை பேரையும் கொடுத்து பெண்ணை பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் இல்லையோ. தேரை ஓட்டின்னு வர்றார் கம்சன். அப்போ ஆகாசத்திலிருந்து வாணி, வியோமவாணி, அஸ்ய துவம் அஷ்டமோ கர்ப்ப ஹந்தா தாம் யாம் வஹசே அபுத யுக்த சகல பாப போஜானாம் குலபாம்சனா பகினீம் ஹந்தும் ஆரப்தா கட்கபாணிகி கச்சேக்ரஹீத். அப்போ ஆகாசவாணி ஒலித்தது, ஏ மூடனே, இவளுக்கு போய் தேர் ஓட்டின்னு போறியே, இவருடைய 8வது கர்ப்பந்தான் உன்னை கொல்ல போகிறது, இது தெரியாமல் தேர் ஓட்டின்னு போறியேன்னா இவனுக்கு கோவம் வந்துடுத்து. தன் இடுப்பில் இந்த கத்தியை உருவிண்டா. பக்கத்தில் இருந்தவளை தேவகியை வெட்டுறதுக்கு போனா. அப்போ வசுதேவர் இவன் கையை பிடிச்சின்னு கேட்குறார், அத்யவா அப்த சதாந்தேவா, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறே? இந்த பெண்ணை கொன்னேன்னு வச்சுக்கோ, பெண்ணை கொன்ற குற்றம், கூட பிறந்தவளை கொன்ற குற்றம், கல்யாணத்தன்னைக்கு கொன்ன பாபம், இந்த 3 பாபம் ஒன்று விடாது. ஏற்கனவே நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், நீ இது வேற எனக்கு இப்போ என்ன கம்சனிடத்தில் கேட்டார். சரி, அவனுக்கு சட்டுன்னு புரிஞ்சுது, இவளை கொல்லாத விட்டுட்டேன்னா அப்போ நான் படுவேனேன்னா. இவருடைய 8வது கர்ப்பந்தானே உன்னை கொல்ல போகிறது, இவளா உன்னை கொல்ல போகிறாள்னு ஆகாசவாணி சொல்லித்து. அதனால் விட்டுடு, ஒரு குழந்தை பிறக்கச்சேவன் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்றேன், நீ அந்த குழந்தைகளை கொன்றுகொள். 8வது குழந்தை உயிரோடே இருக்காது, இருந்தால் தானே என்ன கொல்ல முடியும்னார். பேச்சு நியாயமாக தான் இருந்தது. பிரதாய மிருத்யவே புத்திரான்னு மோச்சையே கிருபணாமிமான் சுதாமே எதி ஜாயேரன் மிருத்யுர்வான மிரியேத சேத் நஹ்யஸ்யாஸ்தே பயம் சௌமிய யத் யத் வாகாஹ யத் வாக் ஆஹ அசரீரிணி புத்திரான் சமர்ப்பிஷ்யஸ்ய யதஸ்யே யதஸ்தே பயமுத்திதாம் அத கால உபாவிருத்தே தேவகி சர்வதேவதா கீர்த்திமந்தம் பிரதமஜம் கம்சாய ஆனகதுந்துபிகி அர்ப்பயாமாச கிருஷ்ணேன சஹ அனுத அதிவிஹ்வலஹ. சரி, அவளும் கர்ப்பம் தரித்தாள். 2 பேரையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுட்டான். ஒரு குழந்தை பிறந்தவனும் பேச்சுப்படி எங்கிட்ட கொண்டு கொடுத்துடணும். முதல் குழந்தை பிறந்தது, கீர்த்திமந்தன் அவனுக்கு பேர். குழந்தைய சொன்னபடிக்கு சொல் மாறாமல் வசுதேவர் கொண்டு போய் கம்சனிடத்தில் கொடுத்தார். அவன் அதை ஓங்கி அரைஞ்சு கொல்றதுக்கு போனான். வசுதேவர் வென்றார். இந்த குழந்தையா உன்னை கொல்ல போகிறது, 8வது கர்ப்பந்தானே கொல்ல போகிறது, எதுக்கு சிசுவதைக்கு ஆளாகிறாய்? குழந்தைய கொன்ற குற்றம் உனக்கு வேண்டாம், விட்டுடேன்னு சொல்லி பார்த்தார். அவன் ஏதோ மனசு கனிஞ்சாப்பில் இருந்தது. சரி, போனா போகிறதுன்னு விட்டுட்டானா குழந்தைய கொடுத்துட்டான். குழந்தைய வசுதேவர் எடுத்துன்னு வரார். சந்தோஷமாக வரணும் இல்லையோ? அவர் முகத்தில் சந்தோஷமே இல்லை. ஏன்னு கேட்டால் சுகாச்சாரிய சொல்கிறார், தாழ்ந்தவர்கள் தீயவர்கள் அவர்கள் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா அது படவே படாதே. ஏன்னால் அடுத்த நிமிஷம் அவளே அதை மாற்றிடுவா. அது இவருக்கே தெரியும். இவர் குழந்தைய எடுத்துன்னு திரும்பி வந்தாரா, ஒரு நாள் ஆரத்துக்குள்ள நாரதர் ராஜசபைக்கு வந்தார். கம்சா, என்னாச்சு, முதல் குழந்தைய கொன்னாச்சான்னார்.
நல்ல கேள்வியாக இருக்குது. இது ரிஷி கேட்குற கேள்வியாட்டமாக இருக்குது. இப்போ இருந்தாலும் அவர் கேட்டார், நான் ரொம்ப நல்லவன் ஆகிட்டேன் தெரியுமோ, குழந்தைய கொடுத்தேன்னு வச்சுட்டேன், 8வது குழந்தைய கொண்டா போருன்னு சொல்லிட்டேன்னா, தேவர்கள்லாம் சதித்திட்டம் தீட்டி உன்னை நன்னா ஏமாத்திட்டா கம்சா, இது நடக்க போகிறதுன்னு நானே எதிர்பார்த்துன்னு தான் இருந்தேன். வரிசையாக குழந்தைகள் பிறக்கும், ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 1 வருஷம் தான் இடைவெளி இருக்க போகிறது. 8 குழந்தையும் நிறுத்தி வச்சா எது 8வது குழந்தைன்னு உனக்கு தெரிய போகிறது இல்லை. குறுக்கருக்கு ஒரு குழந்தைய உங்கள்கிட்ட கை காமிச்சு கொடுத்துவிட்டு 8வது குழந்தைய அவர் காப்பாற்றிட போகிறார், நீ நன்னா ஏமாற்றினாய். இதைத்தான் நாரதர் சொல்லி கொடுத்தார். 8 குழந்தையும் பக்கத்தில் இருந்ததுன்னா எது 8வது குழந்தைன்னு தெரியும். அவள் அப்புறம் ஒரு குழந்தைய மாற்றி 6வது குழந்தைய 8வதுன்னு கொடுத்துட்டா, அப்போ 8வது காப்பாற்றப்படும், உன்னை கொன்னுடலாம். இதுதான் தேவர்களுடைய சதினார். கோவந்திரத்து கம்சனுக்கு கொண்டா முதல் குழந்தையன்னா கொன்னுட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் குழந்தை முடிஞ்சது, 2வது முடிஞ்சது, 3வது முடிஞ்சது. மக்கள் 6 கல்லிடை மோத சிக்கன வந்து பிறந்தவன் 6 பேரை கல்லிடையே மோதி கொன்றான். ரக்தாறு ஓடிற்று. இனி 7வது குழந்தையை கர்ப்பம் தரிக்கிறாள் தேவகி. பிரலம்ப பக சாணூர திருணாவர்த்த மகாசனைஹி முட்டிக அரிஷ்ட த்விவித பூதனா கேசி தேனுகைஹி அன்னேச்ச அசுரபூபாலைஹி பாண பௌமாதிபிர் யுதா. 7வது குழந்தைன்ன உடனே இவனுக்கு பயம் அதிகமாக படுத்துப்போ, அடுத்த குழந்தை தான், அதுதான் நமக்கு யமனா வந்து சேர போகிறது. உலகத்தில் இருக்கிற அசுர கோஷ்டிகள் அத்தனை பேரையும் கூட்டினார். பூதனா, கேசி, பிரலம்பாசுரன், அகாசுரன், திருணாவர்த்தாசுரன், பகாசுரன், எத்தனை பேரோ மொத்த பேரையும் கூட்டினான். பாணாசுரன் எல்லாரையும் கூட்டி, இனிமேல் நம்ம அசுர குலத்துக்கே ஒரு ஆபத்து வரப்போகிறது. என்ன அந்த பண்ணன் 8வது குழந்தை அழிச்சு கொடுத்துன்னா அப்புறம் அசுர கூட்டமே இல்லை, நம்ம எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கணும், தயாராக இருங்கோ. எல்லாரும் தயாராக இருந்தால் 7வது கர்ப்பம் தரித்தது. ஏகே தமருந்தானா ஞாத்தயா பர்யுபாசத்தே ஹதேஷு ஷட்சு பாலேஷு தேவக்யா ஔக்ரசேனினா சப்தவோ வைஷ்ணவம் தாம யம் அனந்தம் பிரச்சக்ஷதே கார்போ பபூவ தேவக்யா ஹர்ஷசோக விவர்தனா. 7வது குழந்தை தான் ஆதிசேஷனுடைய அம்சம். ஒரு வெள்ளை முடி ஒரு கருப்பு முடி போட்டு ஆதிசேஷன் பிறப்பான்னு சொன்னாரோ இல்லையோ, 7வது குழந்தை கர்ப்பம் தரித்தது. அப்போ கண்ணன் தன்னுடைய யோக மாயாங்கிற யோக சக்தி, அந்த சக்தியே ஒரு பெண் வடிவம், அந்த வடிவத்தை நோக்கி கண்ணன் ஆணையிடுறார். ஹே யோகமாயா, உனக்கு 2 ஆணை எடுக்கிறேன், கீழே பூலோகத்துக்கு போ. ஒன்று நீ செய்ய வேண்டியது, 7வது கர்ப்பத்தை தேவகி வயத்திலேருந்து வெளியில் கொண்டா, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு எடுத்துன்னு போ. வசுதேவருடைய மற்றொரு மனைவி ரோஹிணி தேவி, அவள் கர்ப்பத்துக்குள்ளே இந்த கர்ப்பத்தை புகுத்திடு. இந்த கர்ப்பம் அவளுக்கு குழந்தையா பிறக்கட்டும். அவனுக்கு பலராமன் சங்கர்ஷணன்கிற பேர் இருக்கட்டும். கர்ஷணன்னா இழுக்கிறது, கர்ஷணம் பண்ணுறதுன்னு இழுக்கிறது. சங்கர்ஷணம்னா நன்கு இழுக்கப்பட்டது. ஒரு பெண்ணோட கர்ப்பத்திலேருந்து இழுத்து இன்னொரு பெண்ணு கர்ப்பத்துக்கு போய் பிறந்தாரோ இல்லையோ, அதனால் சங்கர்ஷணன் ரொம்ப பலசாலி, அதனால் பலராமன்னு பேர். சரி, 2வது வேலை என்னன்னு யோகமாயா கேட்டா. நீயே போய் நந்தகோபாலனுடைய பத்னியான யசோதைக்கு பெண் குழந்தையாக பெற. நீ நவமியில் பிறந்து அங்கே படுத்துட்டுருப்பே, நான் முன்னாடி அஷ்டமியில் தேவகிக்கு கண்ணனாக பிறந்துருவேன். எங்கள் தாப்பனார் வசுதேவர் தலையில் தூக்கின்னு அந்த பக்கம் வருவார். யசோத பக்கத்தில் நீ பெண் குழந்தையாக இருக்கணும். என்னை கொண்டு வந்து யசோத பக்கத்தில் விட்டுட்டு நீங்கிற பெண் குழந்தையை எடுத்துன்னு எங்கள் தாப்பனார் திரும்ப மதுரைக்கு வந்துடுவார். 8வது குழந்தையா தேவகிக்கு பெண் குழந்தை தான் பிறந்ததுன்னு ஒன்றைத்தான் ஒப்படைப்பார் கம்சனிடத்தே. யோகமாயா சொன்னால் செஞ்சு விட்றேனே, 2 ஆணையும் நிறைவேற்றிடுறேன், அப்புறம் என்ன நடக்கும்னார். கம்சன் நீ தான் 8வது குழந்தைன்னு பிரமிச்சு போய், இது என்ன ஆண் குழந்தையா இருக்கும்னு பார்த்தா பெண் குழந்தையா நம்ம கொல்ல போகிறதுன்னு நினச்சின்னு உன்னை கொல்ல போவான். அப்போ நீ ஆகாசத்தில் பறந்து போயிடு. மூடனே, என்னை எதுக்காக கொல்ல பார்க்குறேன்? உன்னை கொல்ல வேண்டியவன் கோகுலத்திலே மறைந்து வளருகிறார், தைரியம் இருந்தால் பிடித்துக்கொள் என்று சொல்லி நீ பறந்து போகலாம் என்று யோகமாயை காணையுட்டார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். தத் சன்னிகிருஷ்ண ரோஹிண்யா உதரே சன்னிவேசய அதாஹம் அம்சபாகேன தேவக்யா புத்திரதாம் சுபே பிராப்ஸ்யாமி துவாம் யசோதாயாம் நந்தபத்னியாம் பவிஷ்யசி. இப்படியும் அப்படியும் குழந்தைகள் மாற்றப்படட்டும், நீ பறந்து போவே. இந்த கைங்கரத்தை நீ பண்ணுறதுக்கு ஊரெல்லாம் உனக்கு கோவில் கட்ட போகிறா. உனக்கு என்ன பேர் தெரியுமா வைப்பா? துர்கேதி, பத்ரகாளீதி, விஜயா வைஷ்ணவீதி ச, குமுதா சண்டிகா கிருஷ்ணா, மாதவி கன்யகேதி ச, மாயா நாராயணி ஈசானி, சாரதே தியம்பிகேதி ச, கர்ப்ப சங்கர்ஷணாத்தம் வை பிராகு சங்கர்ஷணம் புவி. இதெல்லாம் ஆங்காங்கு எல்லா கோவில்கள்லையும் இந்த பேர் கேள்விப்படுறோமோ இல்லையோ. துர்கா, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யகா, மாயா, நாராயணி, ஈசானி, சாரதா, அம்பிகா என்ன இந்த பெயர்களோடு உன்னை மக்களெல்லாம் கொண்டாடுவார்கள். அப்போ கண்ணனுக்கே கூட பிறந்தவள் இல்லையோ, சாரதா தேவி, அம்பிகா தேவி, துர்கா தேவி, பத்ரகாளி, கிருஷ்ணா, எல்லா பேரும் அவளுக்கு தான். திருக்கோவலூருங்கிறது விதேசம். அங்கே போனேன்னா பெருமாள் கண்ணன்,
கண்ணனை பிரதட்சணமாக வரும்போது பிராகாரத்தில் முதல் பிராகாரத்திலேயே விஷ்ணு துர்க்கை எழுந்துருளி இருக்கிறார். கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்டான்னு திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசுரம். அந்த திவ்யதேசத்திலே விஷ்ணு துர்க்கை கண்ணனை கூடவே காப்பாத்தின்னு இருக்காளாம். இப்போ நமக்கு ஒன்று தோணும், கண்ணன் அஷ்டமியில் பிறந்தாரு, அவள் அக்காவா தங்கையா? கூட பிறந்தவள்னு பார்த்துட்டோம். சட்டுன்னு கேள்வி கொட்டுருவா. இந்த வினாடி வினா நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிற பாருங்க. அப்போ அக்காவா தங்கையான்னா அது யாதவா புதயத்தில் வேதாந்த தேசிகன் சொல்கிறார், வேற புராணத்துலையும் இருக்குது. தலையில் கண்ணனை தூக்கி கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனாரோ இல்லையோ, கண்ணன் அஷ்டமியில் பிறந்துட்டார். பிறந்த பிற்பாடு தலையில் தூக்கிட்டு வசுதேவர் போகிறார். அப்போ நவமி மாறித்தான், அஷ்டமி மாறி நவமி வந்து தான் இவர் ஆற்றுல இறங்க போகிற சமயம் நவமி வந்து தான் அங்கே குழந்தை பிறந்து தான். அப்போ இவர் அண்ணனாக இருக்குன்னா அவள் தங்கையாகத்தானே இருந்தாகணும். அஷ்டமியில் கண்ணனுடைய அவதாரம், நவமியிலே தங்கையினுடைய அவதாரம். அந்த பெண் குழந்தையத்தான் இங்கே திருப்பி தூக்கின்னு வந்தார். அவள் தான் யோகமாயா தான் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை செய்தாள். அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்ப இது பௌரா விசக்ருஷு ஆவிவேஷ அம்சபாகேன மன ஆனகதுந்துபேஹ ததோ ஜகன்மங்களம் அச்சுத அம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகம் ஆத்மவத்புதம் காஷ்டா யதானந்தகரம் மனஸ்தா. இவளும் கர்ப்பம் தரித்தால் 7வது கர்ப்பம் மாறிப்போச்சு. மாறினோடனே எங்கே 7வது கர்ப்பம்? கம்சன் கணக்கு கேட்பனோ இல்லையோ, இவ இங்கேருந்து கர்ப்பத்தை கொண்டு போய் அந்த பக்கத்தில் வச்சுட்டா. அப்போ 7வது எங்கே கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டதுன்னு அறிவிச்சுட்டா. ஏன்னா அந்த நாளில் அது ஒன்றும் பெரிய சமாச்சாரமே இல்லையே. 8 குழந்தைன்னா ஒரு குழந்தை போகும், 2 குழந்தை போகும், 4 குழந்தை இருக்கும், நடக்கிறது தானே. அதனால் கர்ப்பஸ்ரவமாயிடுத்து, கர்ப்பச்சிதைவு ஏற்படுத்துன்ட்டா. 7வது குழந்தை இல்லை, 8வது கர்ப்பம் தரித்தார். தேவர்களெல்லாம் தேவகியினுடைய கர்ப்பத்தை நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் பண்றா. சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ஸ யோனிம் நிகிதஞ்ச சத்யே சத்யஸ்ஸ சத்யம் ரிதசத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. சத்தியமான கண்ணனே தேவரீர் வரவை எதிர்பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஆபத்தத்தனையும் போக்க வேண்டும். பூமாதேவியோ பாரத்தையே நீதான் போக்க வேண்டும். லோக குருவாக இருந்து கீதா சாஸ்திரத்தையே நீதான் உபதேசிக்க வேண்டும். உன்னை கண்டும் கேட்டும் உத்தும் உகர்ந்தும் அடியார்கள் ஆனந்தப்பட வேண்டும். எப்போது வருவாயின் வேண்டினார்கள். சத்யஸ்ய சத்யவிரதம் சத்தியமான சங்கல்பமுடையவர். சத்யபரம் ஜகத்தை காட்டிலும் உயர்ந்தவர். திருசத்தியம் பிரகிருதி புருஷன் காலன் ஆகியோராகவே உயர்ந்திருப்பவர். சத்யஸ்ய யோனிம் பிரபஞ்சத்துக்கே காரணமாக இருப்பவர். நிகிச்சந்த சத்தியே பரமவியோமமான வைகுந்தத்தில் எப்போதும் உரைபவர். சத்யஸ்ய சத்தியம் ஜீவாத்மாவை காட்டிலும் சத்தியமானவர். சத்யஸ்ய சத்தியம் ரிதசத்திய நேத்திரம் சந்திர சூரியர்களையே கண்ணாக கொண்டவர். சத்யாத்மகம் ஸ்வரூபத்தாலே விகாரமே இல்லாமல் இருப்பவர். துவாம் சரணம் பிரபன்னாக உம்மையே சரணமாக பற்றினோம். எப்போது பிறப்பீர்னு கேட்க நாள் வந்தது. ஆவணி மாசத்திலே அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே அனைத்திடத்திலும் இரவு பூத்திருக்க நதிகளெல்லாம் மெதுமெதுவே சலசலத்து கொண்டு ஓட சந்திரன் நிதானமாக பிரகாசிக்க நட்சத்திர கணங்கள் அத்தனையும் தாங்கள் ஒளியை உமிழ ஆங்காங்கிருக்கும் தாமரையும் ஆம்பலும் பூங்களும் புஷ்பங்களும் எல்லாம் நதிகளாக அலைந்து கொண்டு வர குயில்கள் அத்தனை நிசப்தமாக காத்துருக்கு. மயில்கள் அத்தனை எப்போ வரவுன்னு காத்து கொண்டிருந்தது. அத சர்வகுணோபேதா காலஹா பரமசோபனா யர்ஹேவாஜன நன்மக்ஷத்தம் சாந்த கிரகதாரகம் திசா பிரசேதுர்ககனம் நிர்மல உடுகணோதயம் மகீமங்கல பூயிஷ்ட புரகிராம விரஜாகராக தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே. இரவு பொழுது நன்கு வளர்ந்தது. அஷ்டமி திதியிலே மதுரை பட்டணத்திலே ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே இரவு நன்கு செறிந்திருக்கும் போது தெய்வ தேவகிக்கும் வசுதேவனுக்கு மகனாக கண்ணனம்பெருமான் தோன்றினான். அதை சொல்றார். பிறக்கும் போதே நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்கியாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயா. அனைத்திடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு கர்ப்பத்துக்குள் அடங்கினான். ஒரு இடத்துக்குள்ள அடங்கக்கூடியவனே அல்லன் எம்பெருமான். ஆனால் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே 10 மாசங்கள் சுமந்தாள் தேவகி. கண்ணனை 10 மாசம் சுமந்து குழந்தை வெளியில் வந்து பிறந்தது. பிறந்த போதே 4 தோள்களோட சங்க சக்கரங்களை தரித்து கிரீட மகுட சூடாவதம்ச ஹார கிரேயவ கயரூர கிரைவேக மகரகுண்டல முக்தாதாம காஞ்சிகுண பிரளம்ப நூபுராத்யபரிமித திவ்ய பூஷணனாய் அனைத்து ஆபரணங்களையும் தரித்து கொண்டு சங்கச்சக்கரம் முதலான ஆபரண ஆயுதங்களை தரித்து புனிசிரிப்பு மாறாமல் 32 சந்திரனை வரிசைப்படுத்தி வைத்தா போலே சிரித்து கொண்டே கண்ணன் பிறந்தார்.
பிறந்த மாத்திரத்தில் வசுதேவனும் தேவகியும் சேவித்தார்கள். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைதூர்ய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹசிர குண்டலம் உத்தாம காஞ்சங்கண கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் கைகூப்பி நமஸ்கரிக்கிறார். எப்படி இந்த கண்ணனும் ஒரே இருட்டு, நீலமேக சியாமளன், கருத்த திருமேனி, நீருண்ட கார்மேகத்தை போல கருப்பு, ராத்திரி வேளை கருப்பு, குழந்தையும் கருப்பு, ரெண்டு கருப்புல எப்படி இந்த கருப்பை சேவிக்கிறது? விளக்கே இல்லையே. எப்படி தெரிஞ்சதுன்னா, நாம இந்த பூமியில பிறந்தோம்னு ரொம்ப சிரிப்பான் கண்ணனுக்கு. சிரிச்ச சிரிப்பு 32 பல்லும் சந்திரகாந்தியை போல வீசித்தான். அந்த சந்திர ஒளியிலேயே தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத. அந்த சந்திர காந்தி, அந்த ஒளியிலேயே தெய்வ குழந்தை பெற்றிருந்ததை வசுதேவர் கண்டுட்டார். அப்போ அவருக்கு சந்தேகம், என்ன இந்த குழந்தை அலௌகிகமாக இருக்குது, லோகத்து குழந்தையை போலவே இல்லையே, 4 தோள்களோட சங்க சக்கரங்களை தரித்திருக்கிறதே. கை கூப்பின்னு பிரார்த்திக்கிறார். விதிதோசி பவான் சாட்சாத்து புருஷ பிரகிருதே பரா கேவல அனுபவானந்த ஸ்வரூபா சர்வபுத்தி திருக்கு ச ஏவ ஸ்வப்பிரகிருத்தியேதம் சிருஷ்டுவாக்ரே திரிகுணாத்மகம் ததனுத்வம் ஹ்யப்பிரவிஷ்ட பிரவிஷ்ட இவ பாவ்யசே. நீ பிறவிக்கு அப்பாற்பட்டவன், கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் பிறந்தா போலே வேஷமிட்டு கொண்டிருக்கிறாய், கர்மத்தை போலே பிறந்திருக்கிறாய். எனக்கும் இவளுக்கும் பிறக்கத்தக்கவன் அல்ல, நீ யார்? அப்பேற்பட்ட பரம்பொருள் கீழே வந்து பிறந்தாயா? ஆறுன்னு கேட்டார்.